ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ சின்ன டிப்ஸ் வீடியோ தான். எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ எக்ஸாமுக்காக ஒரு சின்ன ஐடியா. இப்போ நமக்கு டைம் டேபிள் சென்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு சிலபஸும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் சயின்ஸு, சோஷியல், இங்கிலீஷு இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா சாப்டரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட உட்காந்து ஃபுல்லாக இந்த சாப்டரை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஷினை நீங்களே கொஷின் ஃபார்ம் பண்ணுங்கள். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்களே கொஷின் கேளுங்க. அதுக்கப்புறம் புக்ஸில் அந்த ஒரு சாப்டரை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் நோட்டை எடுத்து நோட்டில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அவங்கள படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மெமரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிலபஸை வந்துட்டு நீங்கள் என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டேபிள் கவர் பண்ணிக்கோங்க. இதே வந்து மேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ட்டோ இல்லை போர்டோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.